நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். உலக சில நேரங்கள் நம்மளை என்ன பண்ணுது, பைப் பண்ணுதா இல்லையா? எலியாவின் தெய்வம் தான் நம்ம எலியா பார்த்தீங்கன்னா ஒரே மனிதன். எலியா இது யாருங்க? ஒரே மனிதன், தேவ மனுஷன். சொல்லுங்க, தேவ மனுஷன். இந்த எலியா ஒரு ஆளு எலியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க எத்தனை பேர்? 450 பாகால் தீர்க்கதரிசிகள். எத்தனை பேர்? 450 பெருசா, ஒரு ஆள் பெருசான்னு கேட்டிங்கன்னா 450 தான் பெருசு. இந்த 450 பேர்கிட்ட எலியா சண்டை போகிறான். என்ன சண்டை போகிறான்? கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்க அப்படிங்கிறான். உங்கள் 2 பேருக்கு ஒரு போட்டி நடக்குது. எலியாவுக்கும் 450 நபர்களுக்கும் போட்டி நடக்குது. போட்டி நடக்கிறப்ப இந்த 450 நபர் என்ன சொல்கிறாங்க? இல்லை பாகால் தான் தெய்வம். இன்றைக்கும் கூட நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். உலக சில நேரங்கள் நம்மளை என்ன பண்ணுது, பைப் பண்ணுதா இல்லையா? உலகம் நம்மளை பைப் பண்ணுதா இல்லையாங்க? ஆனால் எலியா ஒரு ஆள் என்ன பண்ணுறான், கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான். வேதனைப்பட்டு என்ன பண்ணுறான், ரொம்ப தன்னுடைய நம்பிக்கையையும் தன்னுடைய விசுவாசத்தையும் விட்டு விலகாமல் உறுதியாக என்ன சொல்கிறான், நான் சொல்கிறையா கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறான். இல்லை பாகால் தான் தெய்வம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் நீங்கள் பாகால் அலைங்க. 400 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, 450 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்ணுங்க, எல்லாம் அலைங்க. இங்கே இருக்கிற இந்த தண்ணி என்ன பண்ணிட்டோம், வற்றி போக பண்ணட்டும், பள்ளத்தாக்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டுங்கிறாங்க. இந்த 450 பேரும் கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றது? பாகால கூப்பிட்றாங்க. பாகால் வந்ததா? சொல்லுங்க, பாகால் வந்ததாங்க. எலியா என்ன பண்ணாதுக்கு? ஏசியில் இருப்பார், தூங்கிட்டு இருக்கோம், ஏதாவது அலுவலகமா முதலமைச்சரை பார்க்க போயிருக்கோம், நல்ல சத்தமாக என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் ஒரு ஆள். அது எப்படி கூப்பிட்டாலும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எலியாவுக்கு தெரியும் அது தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம். நம்ம சர்ச்சுக்கு போனாலும் கூட இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் வாழுவதற்கு தேவன் நமக்கு சில சத்திய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த சத்தியத்தின்படி நம்ம போகிற பொழுது தான், அந்த சத்தியத்தின்படி நம்ம சத்தியத்தை கேட்குற பொழுது தான் நம்ம வெற்றிகரமாக வாழ முடியும். இப்போ எலியா என்ன சொன்னா, கர்த்தர் தாங்க தெய்வம். எப்படி சொன்னா? உறுதியாக சொன்னான், கர்த்தர் தான் தெய்வம். அது ஒரு சின்ன பயம் கூட இல்லை. ஆனால் எலியா சொன்னது நடந்ததா? பாகால் தீர்க்கதரிசி நடந்ததா? சொல்லுங்க. 450 பேர் சொன்ன நடந்ததா? ஒரே ஒரு எலியா சொன்னது நடந்ததா? அப்போ எலியாவை போன்ற, மரியாளை போன்ற நமக்குள்ளாக ஒரு ஈர்ப்பு சக்தி தேவனுக்கும் நமக்கும் காணப்படுவது இந்த காலவெல்ல அவசியமானது. கரங்களை தட்டுவோம்.
ரொம்ப அவசியமானது. கூப்பிட்றோம், வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அதெல்லாம் என்ன ஆயிடுது, பச்சித்து போட்ட உடனே இந்த 450 பேர் என்ன சொன்ன தெரியுமா? எலியாவின் தேவன் தான் தேவன். கரங்களை தட்டுவோம். எலியாவின் தேவன் தான். அப்பா நம்ம எல்லாருக்கும் அவர் தான்ப்பா தேவன். என்னப்பா சிம்பிளாக கூப்பிட்டாயா, ஆடம்பரமே இல்லை. நம்ம கொட்டடிச்சோம், பிபியை ஊதணும், அதை ஊதணும், அதை இதை பண்ணோம், அதை பண்ணோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், ஆட்டம் ஆடணும், கூட்டம் கூடணும், அதெல்லாம் வச்சு பண்ணோம், உருணும், ஒன்றுமே என்ன பண்ணல. ஆனால் சிம்பிளாக என் தேவனே எனக்கு இறங்கி பதில் செய்யும் சொன்னால், ஒரே ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ செவி கொடுத்து கீழே வந்து அவன் சொல்ல கேட்டு செஞ்சார் பத்தியா. அப்போ அந்த தெய்வம் தான் தெய்வம். எலியாவின் தெய்வம் தான் நம்ம பக்கத்து பார்த்துங்க. எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவன்.